அகவான் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம். 7:30க்கு நம்ம ½ hour இருக்குது. ரைட், அது வரைக்கும் நாடுகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளும். சரியா? ஃபஸ்ட்டுக்கு இந்தியாவுக்கு வரேன். இப்போ இந்த இந்தியாவில் நாங்கள் இப்போ சின்ன வயசில் படியோட தமிழ் சொன்னானே, நாங்கள் தமிழ் மீடியமே என்ன, தமிழ் மீடியம் வந்து இந்தியா புக்ஸ் தான் கூடுதலாக இந்தியா பற்றி தான் எனக்கு வர்றது படிப்பில். அப்போ எப்படி இந்தியான்னு சொன்னால் நான் நினைச்சு கொண்டிருந்தேன், இந்தியா வந்து அப்படி ஒரு நாட்டுப்பட்டுள்ள ஆட்கள் வாழ்ற நாடு, தேசபக்தி அப்படி நிறைஞ்சிக்கிற ஒரு நாடு தான் இந்த இந்தியா, பாரத நாடு. அப்படின்ட்டு தான் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல மதிப்பு அந்த மாதிரி உள்ள பிளேஸ். அது கூட பார்த்தா நாடை துண்டு துண்டாக்கி என்ன பிளான்ஸ் போட்டு வச்சுக்கிறீங்க. நாடுடா நாடு, இந்தியாடா இந்தியா நாடு. யோசிங்கடா, ஒரு நாட்டுக்கே பிரிச்சு கொண்டு அது வெளியில் பார்க்க சிரிப்பாண்டா. ஒரு குடும்பத்தை ஒரு குடும்பம் வாழ்ற ஒரு வீட்டில் கோடு போட்டு இந்த நான் ஒரு பெட்டியிலேருந்து என்னடா இது யோசிங்கடா. அடே நாடுடா, இந்தியா நாட்டா, செல்ட் பண்ணுங்கடா நாட்டுக்கு. என்னடா பிரிக்கிறீங்க, என்ன பிரிவினடா உங்கள்கிட்ட நாட்டு பக்கம் இல்லையாடா? சி, ஓ சேட், ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? ஐ காண்ட். ஆனால் நான் திருத்துவேன். என்ன பிஸ்னஸ் மச்சான், நான் ஒரு விஞ்ஞானி மச்சான், கண்டுபிடிச்சிக்கிறேன். எப்படி சல்லி கண்டுபிடிச்சிக்கிறேன், சும்மா இல்லை சல்லி. எவ்வளோ உங்களுக்கு இந்தியாவில் வேலை செய்கிற தொழிலாளிகிட்ட வெட்டிடா, என்கிட்ட வெட்டி. அதே தொழிலாளிகிட்ட வெட்டிடா. முதலாளியெல்லாம் மில்லியன் கணக்கிலும் பில்லியன் கணக்குக்கு போவான்டா. நான் 1000 கணக்கு சம்பாதிக்க, லட்சத்துக்கு சம்பாதிப்பான்டா. ஆண்டா நாட்டை மதிங்கடா, நாடுடா, தாய் நாடுடா. மாநிலமாக பேசிக்கொண்டு பணியாரம் மொழியில் இதில் விளவாதீங்கடா. உணருங்கடா, நாடுடா இன்னும் சொல்லி ஒன்றாது இருந்துங்கடா. விளங்கிச்சா? விளங்குதா? விளங்கிக்கோங்க. நாடை மதிங்க, நாட்டில் இருக்கிற தலைவரை மதிங்க. அதுதான் ஒன்றாவது சரி. இராணுவம், அந்த நாட்டை, இந்திய நாட்டை இராணுவம், போலீஸ், அரசாங்க வேலை செய்கிறவங்க எல்லாம் இல்லை எனக்கு தெரியும்டா. அந்த நாட்டில் என்கிட்ட சகதமாக ஆகிட்டா. இந்தியாவில் இருக்கிறவனும் விளங்கிச்சா? அவனவனு கஷ்டம்டா, எங்களே அளவு தாண்டா அவனும் கஷ்டப்படுறாங்க. அதுதாண்டா அவ்வளோ செய்கிறாங்க. சல்லிக்காண்டா, அந்த சல்லியெல்லாண்டா நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். விளங்குதா? நல்லா விளங்கிக்கோங்க. விளங்க வரும். நான் அடிக்க வந்த ஆள் இல்லை, நினைக்க வந்த ஹாட் லவ்கிங்ண்ணா. விளங்கிச்சா? உங்களுக்கு இந்தியன் மணி நான் பதவி விஷாலாம் இன்றைய கிடைக்கும் எனக்கு. பாருங்க, இந்தியன் மணி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லட்சம் ரூபா சம்பளம் வாரமாக்கி நான் வார மாதம் வந்து இறங்கி செஞ்சுட்டாண்டவங்க எல்லாத்துக்கும். பாரு கேம தாண்டா செஞ்சு தருவாண்டா, யோசிக்காதீங்க. அங்கம்மா கோடியில் சம்பாதிக்கிறோம், பில்லியனாக ஆக்கிடுவேன்டா, யோசிக்காதீங்கடா. நான் அவ்வளோடா.